இந்த செய்திகளை பிரதான ஊடகங்களில் நீங்க பார்க்க முடியும். நீதிமன்றத்துக்குள் நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு, ஒரு கொலை நடைபெறுகிறது. அந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்தவராக இஷாரா செவ்வந்தி அறியப்படுகிறார். இவளை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எப்படி ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒரு அழகான பொம்பளை, ரொம்ப அழகா இருக்கிறா, அவளுக்கு கவிதை எழுதுவதும் அவளை பற்றி புகழ்வதும் அவளுடைய திறமையை நாட்டுக்காக பயன்படுத்தி இருந்தான்னு சொல்லி சொன்னா நாடு எங்கேயோ போயிருக்கும். என்னத்தை பேச வேண்டிய அமைச்சர்கள் எதை பேசுறாங்க? பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில், இந்த காலகட்டம் என்பது நவீன அறிவியல் உச்சம் தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் எல்லா பக்கமும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்தந்த நாடுகளுக்கு என்கிற சமூக வலைதளங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்கள், அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் யூடியூபாக இருந்தாலும் வாட்ஸ்அப் வரைக்கும் எத்தனையோ சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சி என்பது கண்டிப்பாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்களிக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த முடியும். கல்வியில் முன்னேறுவதற்கு அதை பயன்படுத்த முடியும். எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு இந்த சமூக வலைதளங்களை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் அல்லது ஒரு ஃபேஸ்புக்காக இருந்தாலும் எந்த ஒரு சமூக வலைதளமாக இருந்தாலும் நிறைய கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிலே இருக்கிறது. இதை தாண்டி இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய சில பேர் இதை பயன்படுத்துகிற விதத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இப்படியும் இதை பயன்படுத்த வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிற அளவுக்கு சமூக சீர்கேட்டினுடைய உச்சத்திற்கு சில கட்டங்கள் செல்வதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எதனாலும் வைரல் பண்ணி விட்டலாம், எதனாலும் ஷேர் பண்ணி மக்களுக்கு